அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டர்னு சொல்லி பல்வேறு விதமான பணிகளுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி அசிஸ்டன்ட், அப்புறம் எழுது படிக்க தெரிஞ்ச போதும்னு சொல்லிட்டு வாட்ச்மேன், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர், இது போன்ற நிறைய விதமான பணிகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டர். ஸோ இதுக்கு என்ன படிக்கணும், இதுக்கான விரிவான பாடத்திட்டம், சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ். இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, அதே சிலபஸ், அதே பேட்டர்ன், அதே கல்வி தகுதி. ஸோ அப்படியே அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஒரு பாதி சிலபஸ் தான் இருக்குது, ரைட்டா? இது வந்து குரூப் 4ல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 50% சிலபஸ் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த சிலபஸை நீங்கள் அப்படியே குரூப் 4ல் ஏதாவது 1-2 மிஸ் ஆனால் கூட இந்த தேர்வுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடலாம். இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, டீட்டெயில் சிலபஸ் பார்க்கலாம். ஸோ பாடத்திட்டம் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான், ரைட்டா? இப்போ குரூப் 4னால் நீங்கள் நியூ புக்கு, ஓல்டு புக்கெலாம் படிப்பீங்க. ஆனால் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க தமிழ். நீங்கள் வீடியோ பார்த்து, இது நம்ம வின்னஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருப்பேன். இந்த சேனலில் வீடியோ இருக்கும். சாட்டர்டே சண்டேல எக்ஸாம் நடந்தது. அதில் தமிழ் தகுதி தேர்வில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் புக் பேக் கொஸ்டினாக வந்து கேட்டுட்ருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. புது புக்கில் புக் பேக் கொஸ்டின், நூல்வெளி, இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கணம், இந்த மாதிரி படித்தாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். 50-50 கூட நீங்கள் எடுத்துடலாம், ரைட்டா? ஸோ தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பொது அறிவு மற்றும் திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டின்றதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிகே கூட பார்த்தீங்கன்னா யூனிட் 8, 9 அது இதுன்னு நிறைய யூனிட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது, ரைட்டா? ஸோ அதுவும் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்து கேப் பண்ணுறாங்க. கொஷின் பேட்டர்ன் மட்டும் வேறு, ரைட்டா? எப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த கேள்விகள் வந்து 200 இருக்காது, 170 தான் இருக்கும், ரைட்டா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 170 தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரைட்டா? 170க்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. 30 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் இருக்கும், அதாவது இன்டர்வியூ இருக்கும். ப்ராக்டிக்கல் எதுவும் கிடையாதுப்பா. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நேராக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக ஃபைனல் கட் ஆஃப் பண்ணுறது 200 கொடுப்பாங்க. இப்போதைக்கு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து ஓரல் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரல் டெஸ்ட்டில் பெரும்பாலும் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எந்த ஊர், என்ன படிச்சிங்க, எப்படி என்ன, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஓரல் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் வந்து உறுதி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 170 கொஷின் தான் நீங்கள் டோட்டலாக எழுத போகிறீங்க. பொது தமிழில் 50 கொஷின் கேட்பாங்க, ரைட்டா? இது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கும் உண்டு, கட் ஆஃபுக்கும் உண்டு. இப்போ சாட்டர்டே சண்டே எழுதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்வில் தமிழ் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க, ரைட்டா? ஸோ 50 கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் 20 கொஷினாவது நீங்கள் சரியாக அட்டன் பண்ணணும். அப்போ தான் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் மேலே எடுக்கிறது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும், ரைட்டா? பொதுறி வந்து 120 கொஷின் கேட்பாங்க. 120 கொஷின் வந்து ஜிகேல கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் தான் வந்து டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து கேட்பாங்க, இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா வருது. 120 கொஷின் வந்து ஜிஎஸ்சில் வருது. யூனிட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரைட்டா? இந்த 120 கொஷின் எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து படிச்சுக்கிறது பெட்டர். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஷினுக்குள்ளவே மேக்ஸாக வந்து கேட்டுட்டாங்க. அதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க, ரைட்டா? சரி, பொதுறிவு வந்து 120 கொஷின் ஆச்சு. இப்போ இந்த பொதுறிவுக்கு என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பொதுறிவுலையுமே நீங்கள் குறைந்தபட்சம் வந்து 48 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும், ரைட்டா? ஒரு கொஷின் 1 மார்க் தான். ஸோ குறைந்தபட்சம் 48ஆவது எடுக்கணும். அதுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் வந்து நீங்கள் ஃபெயில் அப்படின்ற மாதிரி வந்துடும், ரைட்டா? ஸோ அதனால் இது கட் ஆஃப் வருன்றதுனால 48ன்றதுலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 4க்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். பொது தமிழில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம், ரைட்டா? மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வரும், மற்றவங்களுக்குலாம் வராது. ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் தேர்வு வினாத்தில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ பொதுறிவு கொஷினை பொறுத்த வரைக்கும், ஜிகே கொஷினை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுப்பாங்க, ரைட்டா? பார்ட் பி இந்த பொதுறிவுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதில் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜிகே மாதிரி வந்து பொதுவாக காமனாக கேட்பாங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, பாலிட்டி இருக்குது. அப்படியே குரூப் 4 இருக்கதா இருக்குது, ஆனால் பாதி தான் இருக்குது, ரைட்டா? எக்கனாமிக்ஸு இல்லை,
ஜாகிரபி இல்லை, யூனிட் 8 இல்லை, யூனிட் 9 இல்லை, 4 யூனிட் காணும். ஸோ அப்போ மீதி தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து குரூப் 4ல் பாதி எஃபோர்ட் போட்டாலே பாஸ் பண்ணிடுவாங்க. அதான் சொன்னேன், குரூப் 4 படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை கண்டிப்பாக பண்ணுங்கள், படிங்க. அதுக்கு போடுற எஃபோர்ட்டை விட பாதி போட்டாலே இது வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த யூனிட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்து வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க, இது மேக்ஸ் தான், ரைட்டா? ஸோ ரீசனிங்கும் வந்து கேட்பாங்க கொஞ்சம், ரைட்டா? நம்ம டிஎன்பிசி கூட கடைசியாக கொடுத்துருப்பாங்களா, பகடை கணக்கு, விடுபட்ட நம்பர்ஸு, புதிர் கணக்குகள், வயது கணக்குகள் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து 10ஆம் வகுப்பு இந்த எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன படிக்கணும்னா குரூப் 4ஓட சிலபஸ் என்ன டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தா போதும். ஆனால் 10ஆம் வகுப்பு தரத்தில் மட்டும் நீங்கள் படிக்கணும், ரைட்டா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், இலக்கணம், இலக்கியம், தமிழர்களும் தமிழ் தோன்றும். நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியூ புக்கு கண்ணை மூடிட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருங்க, ரைட்டா? எடுத்த உடனே புக் பை கொஸ்டின்லாம் படிச்சிருங்க, நூல்வழி படிச்சிருங்க, இலக்கணம் படிச்சிருங்க. அதை படித்தாலே ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே வந்து மற்றதெல்லாம் படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சிலபஸை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஸோ சிலபஸ் வந்து நம்ம குரூப் 4 சிலபஸ் என்னவோ அதை அப்படியே வந்து நான் கொடுத்துருக்கேன். தமிழர்களையும் தமிழ் தோண்டும் இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஏற்கனவே குரூப் 4 படிச்சிருப்பீங்கன்றதால உங்களுக்கு அப்படியே சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஜிகே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அண்மை கால நிகழ்வுகளோட தொகுப்பு தான். தேசிய சின்னங்கள், மாநிலங்கள் குறித்த விவரங்கள், செய்திகள் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளுக்கான இடங்களும், விளையாட்டு செய்திகள், நூல் ஆசிரியர்கள், ஸோ அப்புறம் கவர்மெண்ட் அரசு சார்ந்த திட்டங்கள், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட அரசியல் கட்சிகள், ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அறிவியல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி வந்து இருக்கும். பொருளாதார இஷ்யூவும் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணி கிடையாது. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஷெடியூல்லாம் போட்டாச்சு. மற்ற இன்னும் கொஞ்சம் சைடு ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும், ரைட்டா? 6th to 10th வரைக்கும் வந்து நீங்கள் படித்தா போதும். நான் இந்த குரூப் 4 சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தாலும் ஓகே, நீங்கள் கிளாஸ் வைஸ் படித்தாலும் ஓகே. கிளாஸ் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4 சிலபஸில் எப்படி டாபிக் கொடுத்துருங்களோ அந்த மாதிரி டாபிக் வைஸாக எடுத்துகிட்டு அது எந்தெந்த பாடங்கள் இம்பார்ட்டன்ட் லெசன் என்னவோ அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. 6 to 10 மட்டும் படித்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் சயின்ஸில் +1 +2 வந்து டச் பண்ணவே வேண்டாம். சயின்ஸ் புக்கு நீங்கள் +1 +2 பக்கமே போக வேணாம், 10 வரைக்கும் படித்தா போதும், ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 to 10 வரைக்கும் கேட்பாங்க. கண்டிப்பாக 6 to 10 வரைக்கும் கூடிய ஹிஸ்ட்ரி வந்து படித்தா போதும். +1 +2 ஹிஸ்ட்ரி தேவையில்லை, +1 +2 ஹிஸ்ட்ரி வந்து தேவை கிடையாது. நீங்கள் 6 to 10 புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பக்கத்தில் படித்தா போதும். ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் அப்படியே படிச்சிங்கனாலே ஐஎன்எம்மும் கவர் ஆகிடும், ரைட்டா? இருந்தாலும் கூட நீங்கள் குரூப் 4 படிச்சிருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் படித்தா போதும். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் சிந்துவெளி மக்கள் வந்து முதலில் கண்டறிந்த உலோகம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க, ரைட்டா? அதுக்கு வெள்ளி நம்ம போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சிந்துவெளியை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மன்னர்களை பற்றியும் ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. கடைசி அரசு யாருன்னு சொல்லி ஒன்று கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து 6 to 10 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 6 to 10 ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6 to 10 படிச்சுக்கோங்க. 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இந்திய தேசிய இயக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் 6 to 10 படித்தா போதும். ஆனால் இந்திய தேசிய இயக்கம் மட்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்கள் எப்படி வேணால் படிச்சுக்கோங்க. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 10 படித்தா போதாது. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்திய தேசிய இயக்கம் 6 to 10 போதாது. ஸோ அதனால் 6 to 12 12ஆம் வகுப்பில், அதாவது 12ஆம் வகுப்பில் மட்டும் ஒரு 4 லெசனாக 5 லெசனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குரூப் 4 படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய தேசிய இயக்கத்துக்கு +2ல் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4-5 லெசன் இருக்கும். ஸோ அதனால் 10th முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் +2ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 லெசனை சேர்த்து படிச்சுவாங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் குரூப் 4 படிச்சிருப்பீங்க. சப்போஸ் நான் குரூப் 4லாம் படிக்கல சார், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் படிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்திய தேசிய இயக்கத்துக்கு முழுமையாக படிக்கணும் அப்படின்னா +2ல் ஒரு 4-5 லெசன் இருக்குது, அதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த யூனிட்டுக்கு, ஓகேவா? சரி, அடுத்தது என்ன யூனிட் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் முக்கியமான தகவல் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து டிரைவருக்கும் கேட்டாங்க, டிகிரி லெவல்லையும் கேட்டாங்க, அதே கொஸ்டின் கேட்டாங்க. அது சொல்லப்போனால் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக வந்து கேட்டாங்க, ரைட்டா?
ஸோ அது மாதிரி கேட்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அந்த கட்சி அவர் தொடர்ன கட்சியை பற்றி கேட்டாங்க. முத்துலட்சுமி சிம்ரன் டிஆர் அம்மையை பற்றி கேட்டாங்க. அது நேரம் மகாத்மா காந்திகளை பற்றி கேட்டாங்க. பெரியாரை பற்றி கேட்டாங்க. ஸோ எல்லாமே இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின்னா அப்படியே குரூப் 4க்கு எடுத்த நோட்ஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. நோட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். நீங்கள் டெவலப் பண்ணி அதை மட்டும் ரெஃபர் பண்ணால் கூட போதும். ஸோ இது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய இயக்கத்துக்கு மட்டும் +2ல் ஒரு 4-5 லெசன் படிக்கணும். இந்திய அரசியலமைப்பு. ஸோ இது வந்து சாய்ஸ், உங்களோட சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கிறவங்க +1 +2 கொஞ்சம் வந்து பாலிட்டி வந்து படிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ குரூப் 4 சிலபஸுக்கு என்ன படிச்சிங்களோ அப்படியே தான் நான் கொடுத்துருக்கேன். காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஆல்டரும் பண்ணலை. ஸோ எப்படி ஐஎன்எம்க்கு வந்து நீங்கள் +1 +2 கொஞ்சம் +2 கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து +1 +2 வந்து கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தரவாக படிச்சிருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில முக்கியமான லெசன் மட்டும் பாலிட்டிக்கு வந்து நீங்கள் +1 +2ல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த 2 யூனிட்டுக்கு 6 to 10 மட்டும் படித்தா போதும். +1 +2 பக்கமே போக வேணாம். ஐஎன்எம் அதாவது இந்திய தேசியக்கும் பாலிட்டி இதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து +1 +2 பக்கம் அந்த புக்கை வந்து கொஞ்சம் தொடணும். சிலபஸ் வந்து முழுமையாக கவர் ஆகாது, அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்க்கு கூட நீங்கள் +2 படிக்கலாம். ஒருவேளை உங்களால் படிக்கவே முடியாது அப்படின்னா, டைமே இல்லை, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன்னா, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸ் வைஸாக வந்து 6 to 10 சிவிக்ஸில் இருக்கக்கூடிய குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் தரவாக படிச்சிருங்க. உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். புரியுதா? சப்போஸ் நான் வீட்டில் இருக்க ஃப்ரீயாக இருக்கேன்னா நீங்கள் +1 +2 ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு படிக்கவே டைம் இல்லை சார் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் தரவாக படிச்சிருங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டா? சரி. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு குறிப்பு போட்டிருக்கேன். புவியியல் பொருளாதார பகுதியில் பெரும்பாலும் கேள்விகள் வருவதில்லை. அவங்க சிலபஸ்லேயே கொடுக்கல. நான் சொல்லிட்டேன், ஜாகிரபி எக்கனாமிக்ஸும் சிலபஸ்லேயே கொடுக்கல. பெரும்பாலும் கேள்விகள் வருவதில்லை. புவியியல் மற்றும் பொருளியல் தலா ஒரு கேள்வி முந்தைய ஆண்டுகளில் வந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் 5ஆண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1951 தொடங்கினாங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ நடந்ததில்ல. அவங்க ஜென்ரலாக பொதுறிவு மட்டும் தான் போட்டாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கொஷின் வந்து கேட்டு வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுக்கலனா கூட எக்கனாமிக்ஸில் வந்து அந்த 5 years பிளான்ஸை பற்றி கேட்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம், ஏதோ முக்கியமான திட்டங்களை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் ரைட்டா இந்த பொருளாதாரத்துக்கு அவ்வளோதான். ரொம்ப டெப்த்தெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிக்க தேவை. மேலோட்டமாக நான் சொல்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ரைட்டா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு. புவியியலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் புவியியல் பற்றி உரி பண்ணிக்க வேண்டியது. பட் இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், மலைகள், சரணாலயங்கள், பூங்காக்கள் அந்த மாதிரி ஏதாவது மேபி கேட்கலாம். இந்த டைம் கேட்காம விட்டானுங்க. பட் இதுக்கப்புறம் ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். அதில் ஸ்டாட்டிக் ஜிகேல் தான் வரும். சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒன்று படிப்பாங்க. அதுலேயே வந்து இந்த மலைகள், அருவிகள், முக்கியமான நடனங்கள், கிராமிய நடனங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து புவியியலை பற்றி ஒரி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. சும்மா பேசிக்காக தெரிஞ்சால் போதும். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட முக்கியமான இடங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த அளவுக்கு தான். இது வந்து கடைசியாக படிச்சுக்கணும். கடைசி ஒரு வாரம் 10 நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து ஓரலாக பார்த்துட்டு போனால் போதும். அப்படியே வந்து கேட்டாங்கன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஃபஸ்ட்டே வந்து எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியது கிடையாது. உங்கள் சிலபஸ்லையும் கிடையாது. ஒரு கொஷின் 2 கொஷின் வரும். ரைட்டா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிகிரி எலிஜிபிள் தான். ஆனால் மேக்ஸை கேட்டாங்க கொஷின் ஃபுல்லாக வெறும் மேக்ஸாக தான் இருக்குது. அவங்க கேட்ட கேள்வியில் முக்கால்வாசி மேக்ஸாக கேட்டாங்க. ஸோ மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். பட் அவங்களுக்கான கல்வி தகுதி என்பது டிகிரி, உங்களுக்கான கல்வி தகுதி என்பது 10வது. அப்போ அந்த 10வதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் மேக்ஸ் வந்து குறைவாக தான் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு யூனிட் வந்து பிரித்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லையுமே மேபி 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 2 12 120 கொஷின் கரெக்டாக இருக்கா? ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் 20 வினாக்கள் வரும். மேக்ஸில் 20 வரலாம் சொல்ல முடியாது. அவன் 30 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 40 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டாபிக் இதுதான். சிம்பிளிகேஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ் கணக்கு, விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பரு, சராசரி, லாப நட்டம், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அளவீடுகள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் பள்ளி பாடப்புத்தகம் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்,
டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரைட்டா? அந்த மேக்ஸை வந்து இந்த மேக்ஸுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்தது ரீசனிங் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கு, பசில்ஸு, பகடை கணக்கு, காய்ச்ச இந்த விசுவல் ரீசனிங்கு, எழுத்து காரணிகள், நம்பர் சீரிஸ் ஏதாவது கேட்பாங்க. டைம் அண்டு திசை மற்றும் தூரம் அதுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த மேக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம யூடியூப்பில் வீடியோ இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 மேக்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், பேரன் ஏதோ ஒரு ஆன்சர் வந்தது இல்லையா, அது கேட்பாங்க. கேலண்டர் சம்மு, படங்கள் தொடர்பான கணக்கில் ஒரு பிக்சர் போட்டு வந்து கேட்குறது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ரீசனுக்கு நிறைய பார்ட் இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி வேறுபட்டதை கண்டுபிடி, அது மாதிரி கூட கேட்டு நம்பரில் கேட்டிருந்தாங்க இல்லையா, கூட்டினா வந்து 9 வரும், ஒரு நம்பர் மட்டும் 9 வராமல் 10 வந்தது, சம் ஆஃப் த டிஜிட் 10 வந்தது, அந்த மாதிரி வந்து வேறுபட்டதை கண்டுபிடி, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக கேட்பாங்க. இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே அப்படி தான் இது முன்னாடி கேட்டிருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் தூக்கலாக கேட்டிருக்கிறதுனால மேபி அதாவது என்னென்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? நீங்கள் படிக்கிறது 6 யூனிட்டு, அதில் ஒரு யூனிட் கொஸ்டினே கேட்கல, மீதிக்கிற 5 யூனிட்லேயே கேட்டால் கூட அட்டன் பண்ணணும். புரியுதா? ஸோ எந்த யூனிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படின்றது அக்யூரேட்டாக எதுவும் கிடையாது, ஃபிக்ஸடு கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம். கம்மியாக வந்தாலும் அட்டன் பண்ணணும், அதிகமாக கேட்டாலும் அட்டன் பண்ணணும். ஸோ எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதில் முழு மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டைம் மட்டும் பத்தாது. என்னென்னா நீங்கள் மேக்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி போகிறதுல கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் பேலன்ஸ் வந்து பண்ண முடியாது. மற்றபட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேக்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்யூரேட் ஆன்சர் நம்மளால் போட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணலாம். மேக்ஸ் எப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்க, 25 எடுக்கிறீங்க, 24 பண்ணுறீங்களா, அது மாதிரி மேக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முழுமையாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம வினன்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்தோம்னா மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வந்து வீடியோவும் கொடுப்போம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சை வந்து அப்படி தான் வந்து ஷெடியூல் வந்து போடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ மேபி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ சிலபஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ குரூப் 4 சிலபஸ் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் முதல் முறையாக படிக்கணும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது, சிலபஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு சிலபஸ் என்ன பாடங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பகுதியில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாங்கள் டெஸ்ட் பேட்ச் எப்போ போகிறோன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, சிலபஸ் தெரியுமா, அப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் அந்த டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும். ரைட்டா? சரி, மேற்கொண்டு இந்த தேர்வுகள் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நம்ம வின்னெக்ஸோட புது யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து பெரும்பாலும் இந்த சேனல் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் என்னடா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.